செக் செக். சந்தோஷ் ஓகேவா? யா வெயிட். நீங்கள் தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் நபர் தற்போது பிஸியாக உள்ளார். ரோலிங் ஆக்ஷன். வணக்கம் நேயர்களே, இது QTV வழங்கும் மாற்றம் நிகழ்ச்சி. இந்த வாரம் உணவு பழக்கத்தின் மாற்றங்கள் மற்றும் அதன் விளைவுகளை பற்றி பார்ப்போம். யா டேக் ஓகே. பா சொல்லுப்பா. கால் பண்ணியிருந்தீங்க? ஆமாப்பா, நீ எப்படி இருக்க, என்ன பண்ணுறன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணப்பா. அதெல்லாம் இருக்கட்டும்பா. பணம் கேட்டிருந்தேன், என்னப்பா ஆச்சு? அதுக்கு தான்ப்பா 2 நாளாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். நிலத்தை விற்கிறதுக்கு கூட ராஜா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லி 3 மாதம் ஆச்சுப்பா. ஒரு 2 நாள் பொறுத்துக்காப்பா, எப்படியாவது ரெடி பண்ணிடுறேன். புரிஞ்சுக்கோங்கப்பா. பா பா அண்ணா, உணவு பழக்கத்தின் மாற்றத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மக்கள் எந்த அளவுக்கு இங்கே வராங்க? நீ சொல்கிறது காமெடியாகுதுமா. இங்கெல்லாம் யாரும் வர்றதில்ல. அரிசியை கண்டுபிடிச்சதுனோ நாம தான். ஆனால் அதை வறுத்து ஃப்ரைட் ரைஸ்னா தான் மக்களே சாப்பிட்றாங்க. டீ காபி தூள் அதையும் நாம் தானே கண்டுபிடிச்சோம். ஆனால் வெளிநாட்டுக்காரன் கடையை போட்டு அவன் சொல்கிற வழி தானே நாம் வாங்குகிறோம். நீ வேற போமா. யாருமா முன்ன மாதிரி பழங்கள்லாம் வாங்குறாங்க? கெமிக்கல்ல கலந்த ஜூஸ் தானே குடிக்கிறாங்க. யாருமா காய்கறி வாங்குறாங்க? பீஸா பர்கர்னு அத்தைத்தானே வாங்கி திங்கிறாங்க. உணவு எப்படியா கிடைக்கும்? உணவு எப்படி கிடைக்கும்? விவசாயம் இல்லைன்னா உணவே கிடைக்காது. கோட்டரா உணவுன்னு சொல்லிக்கிற, நோட் பண்ணிக்கோ. குடிகாரன் குடிச்சிட்டு ஃப்ளாட் ஆனான்னு வச்சுக்கோ, குடும்பம் நாசமாக போகும். விவசாய நிலம்லாம் ஃப்ளாட் ஆச்சுன்னா நாடே நாசமாக போகும். உணவு பழக்கத்தின் மாற்றத்தின் முக்கிய காரணமாக நம் மக்களின் சோம்பேறித்தனமும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயத்தை மறப்பதும் தான். இதை பற்றி நாம் டாக்டரிடம் கேட்போம், வாருங்கள். உணவு பழக்கத்தின் மாற்றம் என்பது முற்றிலும் மாறப்பட்டது. நம் பண்பாடும் கலாச்சாரமும் சில காரணங்களால் முடங்கி போனது. இன்னைக்கு 30 வயசுல சுகர் பிபி இல்லாத மனுஷனே கிடையாது. 2.5 வயசு குழந்தை கூட கண்கோளாறுன்னு கண்ணாடி போடுது. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற பழக்கமே கிடையாது. எத்தனை பேருக்கு தெரியும் பிரேக்ஃபாஸ்ட் தான் ஃபுல் டேவோட எனர்ஜின்னு? மாற்றம் தான் ஆரோக்கிய வாழ்விற்கு முதல் வழி. தேங்க்யூ டாக்டர். ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிங்கண்ணே. வெள்ளாமை விளையிற இடம் போனால் வராது, பார்த்துக்குங்க. இல்லை ராஜா, என் பையன் என்கிட்ட ரொம்ப நாளாக பணம் கேட்டுட்டு இருக்கான். எனக்கும் வேற வழி தெரியல. சரிண்ணே, உங்கள் முடிவு. இதெல்லாம் பார்த்தா மட்டும் என்ன மக்கள் திருந்திர போகிறாங்க? டைம் தான் வேஸ்ட். இல்லை சந்தோஷ், இது தண்ணின்னு தெரிகிற வரைக்கும் தான் எல்லாரும் குடிச்சிட்டு இருப்போம். விஷம் தெரிஞ்சா தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்போம். அதான் உலகம். அங்க என்ன கூட்டமா இருக்கு? என்னன்னு தெரியலையே. அண்ணா கொஞ்சம் ஓரமாக எடுத்துங்க. இந்த நிலத்து மேலே விசிறியா வச்சுருந்தாரியா? ரியல் எஸ்டேட் அடிச்சு மட்டும் வாங்கிட்டீங்க. இது விட வேற என்ன தெரியுங்களா? ஊருக்கா சோறு போட்டுரு. இப்போ 1 ரூபாய் சோறு எல்லாம் போயிடாரு. ஒரு 2 நாள் பொறுத்துக்காப்பா, எப்படியாவது ரெடி பண்ணிடுறேன். விவசாயிக்கு சாமிடா, அது விபச்சாரம் ஆகிட்டீங்களாடா. போடா போடா. இந்தியாவோட முதுகெலும்பே விவசாயம்னு சொல்றாங்க. ஆனா இங்க ஒரு விவசாயியோட நிலைமை கேள்விக்குறியாவே இருக்கு. இவர்களின் எதிர்காலம் தான் என்ன பார்க்கலாம். கேமராமேன் சந்தோஷுடன் பிரியா. விவசாயிக்கு சாமிடா. இதை போய் சாமிங்கிறீங்க? ஆமாப்பா, ஊருக்கே சோறு போடுற பூமி இதுதாயா நமக்கெல்லாம் சாமி. வீரமும் விவசாயமும் நம்ம கூடவே பிறந்தது கண்ணே. எங்க பாட்ட முப்பாட்ட கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து. என்ன பண்றது, சூழ்நிலை. எங்க இருந்தனே நீ பாக்குறல்ல, அங்கிருந்து இங்க வரைக்கும் நம்ம நிலம்தான். இதிலிருந்து அது வரைக்கும் நம்ம நிலம்தான். அப்படியா? அப்புறம் என்ன, பணத்தை வாங்கிடுங்க. ஈஸ்வரா. அப்பா. என்னப்பா? நிலத்தை விற்க வேணாம்ப்பா. என்னையா சொல்ற?
நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன்ப்பா. இந்த வேலையை விட்டுட்டு என்ன பண்ண போற? விவசாயம் சார். விவசாயமா? இவ்வளவு படிச்சுட்டு நீ போய் விவசாயம் பண்ண போறியா? படிக்காத மட்டும்தான் விவசாயம் பண்ணுனா படித்தவன் யாரும் சாப்பிடவே முடியாது. நம்ம ஏன் சார் வேலையில் வேறு பிஸ்னஸ் தேடி ஓடணும்? விவசாயன்றது நம்ம ரத்தத்திலேயே ஊறி கலந்த ஒரு விஷயம். வெறும் டேப்லெட் மட்டும் சாப்பிட்டு வாழ்ந்துட முடியாது சார். ஒரு நாள் உணவு தட்டுப்பாடு வரும்போது விவசாயி தேடி தான் ஓடணும். என்ன நம்பி போகிறேன் சார், என் மண்ணை நம்பி போகிறேன். குட் பை. ரெடிப்பா, சொல்லுங்க. வணக்கம், என் பேர் ரத்தனம். நான் ஒரு பரம்பரை விவசாயி. கண்ட உரத்தை எல்லாம் பயன்படுத்தி கண்ட நோயெல்லாம் வரவழைச்சிக்காதீங்க. இயற்கையான உரத்தை பயன்படுத்தி வளமோட வாழ கற்றுக்கோங்க. நன்றி. சூப்பர்பா.